சார் வணக்கம் சார். குணநேசன் சார். வணக்கம் சார். வணக்கம். குகணேசன். நான் குகணேசன். குகணேசன் வணக்கம் சார். சார் இப்போது இப்ப அந்த மீட்பு படையினர் ஒரு 4 பேர் அங்க இருந்து ஹெலிகாப்டர் மூலமா மீட்டிருக்காங்க. ஆனா அங்க அந்த படகு மூலமா அந்த இடத்துக்கு போறதுல என்ன சார் சிக்கல் இருக்கு? அந்த இப்ப படகு மூலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, NDRF வந்து நேத்து காலையில 4 மணில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேத்து சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோடு கட் ஆஃப் ஆகி அங்க வாட்டர் லெவல் ரொம்ப அதிக வேகமான ஒரு ஹை கரண்ட்ல தண்ணி போயிட்டு இருக்கு. சரிங்களா? தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாகவும் இல்ல. ஒரு இடத்துல ரோடு உடஞ்சி போயிருக்கு, கொஞ்சம் தண்ணி வெள்ளம் போகுது, கொஞ்சம் ரோடு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் டெரைனா இருக்கு. இப்போ கண்டினியூஸா வாட்டர் ஃப்ளோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதா வந்து NDRF நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னாலதான் அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்போ கம்ப்ளீட்லி வாட்டர் இருக்கு. ஒரு ஸ்டில் வாட்டர்னா வந்து நீங்க அவங்க போட்டு கொண்டு எடுத்துட்டு போக முடியும், எல்லாரையும் வந்து எவாக்குவேட் பண்ணிருக்க முடியும். பட் ஆனா இந்த சிச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு, ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரம் கீழே விழுந்திருக்கு. ஸோ அந்த மரம்லாம் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நேற்று கம்ப்ளீட்டா வந்து NDRF ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 37 மணி நேரம் அந்த மீட்பு பணி வந்து இப்போதைக்கு இந்த 4 பேர் ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான நிலையில உள்ள ஒரு 4 பேர், ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட மற்ற 3 பயணிகள் மீட்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த தண்ணீர் வடிந்து கொண்டதான் இப்ப அங்க நெருங்க முடியுமா? இப்போதைக்கு அங்க கொஞ்சம் மீட்பு குழு அங்க சென்று இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளுடைய ரயில்வே ஸ்டாஃப், கமர்ஷியல் சூப்பர்வைசர்ஸ், கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர், மற்றபடி RPF இன்ஸ்பெக்டர், RPF ஸ்டாஃப் எல்லாம் ரீச் ஆயிருக்காங்க. இவங்க வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் ஃபுட் மெட்டீரியல், ரிலீஃப் மெட்டீரியல்லாம் எடுத்து போயிருக்காங்க. ஸோ அந்த ரிலீஃப் மெட்டீரியல் மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சாப்பர், அதாவது வந்து ஹெலிகாப்டர் வந்து ரிலீஃப் மெட்டீரியல் இன்னைக்கு மதுரையில இருந்து சென்ற சாப்பர் ரிலீஃப் மெட்டீரியல் வந்து இன்னைக்கு ஒரு 10-15 மணிக்கு ஏர் டிராப் பண்ணதாகவும் நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ரிலீஃப் மெட்டீரியல் வந்து முழுமையாக இவங்களுக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ NDRF வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க. ஸோ NDRF வந்து இந்த ஸ்டேஷன் இப்ப நெருங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த NDRF டீம் வந்து ஸ்டேஷன் போயிட்டாங்கன்னா இமீடியட்டா நம்ம பை ரோடு இந்த எவாக்குவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியேற்றி அவங்க வந்து ரோட் மூலம் வந்து நம்ம மணியாச்சி ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு சென்று அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நம்ம வந்து ரெடியா வச்சிருக்கோம். அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் மூலம் நம்ம வந்து இவங்க எல்லாருமே வந்து சென்னைக்கு அழைத்து வரப்படுவார்கள்.